என்னது வேலண்ணா அப்படி நடக்கிறாரு? பின்னா ஒன்னாத்த பொஞ்சாதி வந்து வாச்சா? அவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்களே. அவர் நல்லாதான் இருக்காரு, கெட்டு போகல. ஆமா, அவர் இப்படி நடக்கிறாருன்னு அவர் பொஞ்சாதிக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. வேலு தம்பி அப்படியா நடக்குது? ஆமா. தங்க பொம்மை மாதிரி பெஞ்சாதி இருக்க இப்படி தரத்தனமா நடக்கிறதுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையே. பயப்படாது, நான் இப்பவே போய் வேறு தம்பி பெஞ்சாதி கிட்ட சொல்லிட்டு வரேம்மா. எங்கடி போற? எங்க இல்ல, எங்கே பொறுப்பியே, எங்க பொறுப்பு? இப்படி எங்க போறீங்க? சொல்ல மாட்டேன். சொல்றேன். வந்து வேறு தம்பி பெஞ்சாதிய பார்த்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறாதபடி கலகம் பண்றதுக்கு போறியா? நான் வேலுவை கண்டு வேண்டிய சொல்லி ஏற்பாடு பண்றேன், நீ சும்மா கடை. இல்லைங்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்களை மீறித்தான் நடக்கத்தான் போறேன். அதுல நீங்க சொல்ற மாதிரி டிபிக்கல் இருக்குது. அவ்வளவு தைரியம் வந்துட்டுதா? என்னங்க என்ன நீங்களும் இருக்கீங்க. என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் வேற பண்ண கண்ணை திறந்து பார்த்துருப்பீங்களான்னு. இதெல்லாம் என்னத்துக்கு பழைய கதை. போங்க, நான் கேள்வி செய்யாதீங்க. வேறு தம்பி இப்படி செய்யலாமா? அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்துட்டு தான் வரேன். மானா புள்ள போங்க. அத்தை வீராகி, ஏமா ஏமா என்னப்பா இது? மருமக பிள்ளை எல்லாம் உன்னால வந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொம்பளைங்கிட்ட வந்து சொல்லலாமா? ஏம்மா, வேடிக்கையா பேசுறதுக்கு உங்களுக்கு வேற பேர் கிடைக்கலையா? ஏமா, உங்க உப்பை தின்னுட்டு நான் போய் சொல்லுவேனா? தம்பி இப்ப கூட அந்த பொம்பளைய கூட்டிக்கிட்டு மைசூருக்கு தான் போயிருக்காரு சொன்னாரு. அப்போ ஒரு காரியம் செய்றீங்களா? என்னம்மா? நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அமுதா, போதும், போயிட்டு வாங்க. என்னமோ நல்லதுக்கு சொன்னேன், அப்புறம் உங்க இஷ்டம். உத்தமராய் நடித்திடுவார், உயர்ந்தவர் போல் பேசிடுவார். உத்தமராய் நடித்திடுவார், உயர்ந்தவர் போல் பேசிடுவார். அத்தனையும் வெளிவேஷம், அதை நம்பினாலே வரும் மோசம். அதை நம்பினாலே வரும் மோசம். தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே, மனமே மோசம் போகாதே. தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே, மனமே மோசம், நீ மதி மோசம் போகாதே. அத்தா, தான் நிலையிலும் உயர்ந்த நிலையிலும் என்னை பிரிய மாட்டேன் என்று சட்டம் செய்தீர்களே. தரித்திரராய் இருக்கையிலே தாரமே தெய்வம் என்பார். தனஞ்சரானவுடன் தாசிபாதம் பணிந்திடுவார். தாசிபாதம் பணிந்திடுவார். தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே, மனமே மோசம் போகாதே. தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே, மனமே மோசம் போகாதே, நீ மதி மோசம் போகாதே. அக்கா, எந்தவித நெருக்கடி வந்தாலும் நிதானிக்கும் சக்தி உள்ள நீங்கள் கூடவா ஏமாந்து விடுவீர்கள்? தாசிகளை நம்பி நம்பி ஏமாந்து போனவர்கள் தேசத்திலே கோடியுண்டு, தெரிந்து கொள்வாய் நீ மானிடனே. தெரிந்து கொள்வாய் நீ மானிடனே. தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே, மனமே மோசம் போகாதே. தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே, மனமே மோசம் போகாதே, நீ மதி மோசம் போகாதே. மோசம் நீ மதி மோசம் போகாதே.
பக்கத்துறவுக்கு போயிருந்தோம்மா. ஆமா, என்ன 5:30 PM வர்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு 3:30 PM வந்துட்ட. பிருந்தாவனத்தை சுத்தி பார்த்திருந்தோம். அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்துட்டாங்களாம். உடனே என்ன எங்க அனுப்பி வச்சுட்டாரு. அது சரி, நீ ஊமை திறந்து போட்டு எங்க வைங்க? பக்கத்து ரூமுக்கு போயின. அங்க ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்தது. அதுக்கு வேண்டிய சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உங்க கார சத்தம் கேட்டது, வந்துட்டேன். அந்த பொண்ணை கூட கூட்டி வந்திருக்கேன். சும்மா மாமா பயப்படாதவா. வாமா உட்கார். ஓகே. ஏமா அழுதுகிட்டு இருந்த? அழ வேண்டிய நிலை வந்து அழுதுதானே தீரணும். பெண்கள் எப்பவும் அழக்கூடாதுமா. ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி ஆண்களை உற்சாகப்படுத்த வேண்டியதான் நம்ம கடமை. பிடிவாதம் செய்யாதீங்க. என் வாழ்க்கை வரலாறு கேட்கணும்னு வற்புறுத்தாதீங்க. என்ன உன் கூட பிறந்த சகோதரி மாதிரி நினைச்சு தாராளமா உன் வரலாற்றை சொல்லலாம். ஐயா வர்றாருங்க. அப்ப நான் என் ரூமுக்கு போறேன். கூட்டிட்டு போங்க. ஆமா, பிருந்தாவனத்தை சுத்தி பார்த்துக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னு தானே என்ன இங்க அனுப்பி வச்சுட்டீங்க. புருஷங்க, அப்போ என் மனைவி நிலை பாத்தீங்களா? நான் உங்க கேள்விக்கு ஏதோ பதில் சொன்னேன். அந்த பதில் உங்க மனசையே புண்படுத்தும் நான் எதிர்பார்க்கல. பங்கஜம், ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. நான் புறப்படுற அவசரத்துல ஒரு முக்கியமான ஆபீஸ் வேலையை மறந்து வந்துட்டேன். நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படட்டுமா? இங்க பாருங்க, என்கிட்ட பொய் மட்டும் என்னைக்கும் சொல்லாதீங்க. உங்க மனைவிய நான் என்ன தடுக்க அப்படின்னு எனக்கு என்ன இருக்கு? உங்க இஷ்டப்படி இப்பவே புறப்படுங்க. பங்கஜம், கள்ளமில்லாத என் மனைவியுடைய எண்ணம் என்னுடைய உள்ளமும் என்று உன்னை நான் இணைத்து மறக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன். அழைச்சுக்கிட்டு ஊருக்கு போ. நான் கார்ல போறேன். வெட்டி விடுக்கல சேர்ந்த உடனே லெட்டர் போடுங்க. மறந்துட போறீங்க. ஒண்ணு சும்மா பாத்துக்கிட்டு இருக்காதம்மா, கண்ணு கட்டுடும். உட்கார். பொண்ணு பக்கத்து ரூம்ல இருக்க பொண்ண நம்ம ஊருக்கு கூட்டி போகலாமா? அந்த பொண்ணு ஊரு பேர் ஒண்ணும் தெரியாம எப்படி கூட்டிட்டு போறது? அதெல்லாம் அங்க போய் விசாரிச்சுக்கலாமா? ஒரு பொண்ணு புலம்புறத என்னால பார்க்க முடியுமா? உனக்கு தெரியாது. சரி சரி, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. அப்போ நான் போய் 3 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வரேன். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? எங்க பட்டு குழந்தை பால் ஊத்தி சோறு தின்னுமா? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? அப்பா கிட்ட இருந்தா சந்தோஷமா ஆடி பாடுமா? பொட்டு வச்சு புதுசு உடுத்தி பள்ளிக்கு போகுமா? அப்பா கிட்ட இருந்தா சந்தோஷமா ஆடி பாடுமா? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? எங்க பட்டு குழந்தை பால் ஊத்தி சோறு தின்னுமா? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? அமுதா, 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 ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நானா இருக்கேன். மணி, அம்மா ஏண்டா இன்னைக்கு இவ்வளவு கோவமா இருக்கா? தொடாதீங்க. உங்களுக்கு குழந்தை ஞாபகம் கூட இருக்கா? நீ என்ன சொல்ற? நீங்க இப்போ மெட்ராஸ்ல இருந்தா வரீங்களா? ஏன், அதுல உனக்கு என்ன சந்தேகம்? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசிக்கலாம். வாடா கண்ண. தொடாதீங்க. அமதா, குழந்தைய கூட தொடக்கூடாத அளவுக்கு நான் என்ன தவறு செய்துட்டேன்? உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. தெரியாம தானே கேட்கிறேன். கேட்கிறேன், நீங்க மெட்ராஸ்ல இருந்தா வரீங்களா? ஏன், அதுல என்ன சந்தேகம்? மெட்ராஸ்ல இருந்தா வர்றேன். என்கிட்ட பொய் மட்டும் என்னைக்கும் சொல்லாதீங்க. ஏன், மைசூர்ல இருந்தா வரேன்னு சொல்லுங்களே. உங்களை நான் என்ன செய்ய முடியும்? அதுவா, நம்ம கம்பெனி விஷயமா மெட்ராஸ்ல இருந்து மைசூர் போய் அங்க இருந்து ஐயோ சொல்லி உன் மனசை மாத்திட்டாங்க. அதுதான் உன்னுடைய பேச்சு செய்கையெல்லாம் எனக்கு மாற்றமா தெரியுது. மாற்றம் அடைஞ்சு தவறான செய்கை செய்கிறது நீங்களா நானா? தம்பதிகளா வாழும் போதெல்லாம் பெருமையோடு ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆனதுக்கு அப்புறம்
தகாத காரியத்தில் ஈடுபடுறது உங்களுக்கே நல்லா இருக்கு. அமுதா, விஷயத்தை சொல்லாம நீயாவே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன புரியும்? நீங்களே தெய்வம். உங்க அன்பே அழியாத சொத்து. ஒவ்வொரு நிமிஷம் நினைக்கிற எனக்கு துரோகம் செய்ய உங்க மனசு இடம் தருதா? அமுதா, ஊராருக்கெல்லாம் புத்தி சொல்ற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களே இப்படி நடக்கலாமா? என்ன உளர்ற? சும்மா நடிக்காதீங்க அத்தா. எல்லாம் எனக்கும் தெரியும். உன்னால நிரூபிக்க முடியுமா? இந்த நிமிஷமே நிரூபிக்க முடியும். கண்டவங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்பிக்கிட்டு கண்டபடி பேசாத அமுதா. கட்டுக்கதையா? அப்படி என்ன? எந்த பெண்ணுடைய சிநேகிதம் இல்லைன்னு நம்ம குழந்தை மேல ஆணையா சொல்லிடுங்க. அமுதா, என்ன முட்டாள்தனமா பேசுற? இந்த சின்ன விஷயத்துக்காக குழந்தை மேல ஆணை கிடைக்க சொல்றியா? ஆமா, அவளோட சந்தோஷமா இருந்து மைசூருக்கு கூட்டிட்டு போனேன். அதுக்கு நீ இப்ப என்ன செய்யணுங்க? அமுதா, அத்தா, புருஷனுடைய அன்பு ஆதரவும் தானே முக்கியம். அத்தா, உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன். நடந்தது நடந்து விட்டது. இனிமே என் வாழ்க்கை வீணாக்காதீங்க அத்தா. அமுதா, இப்ப நீ என்ன செய்ய சொல்ற? இனிமே அப்படி நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நடக்க மாட்டேன், சரிதானே? ஐயோ, அவளும் வெறுப்பா பேசுறதுக்கு நான் என்ன செய்தேன்? அதுதான் அப்பவே சரின்னு சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் ஏன் வெறுக்கிறேன்? வீட்டுக்கு வந்தா நிம்மதி வேண்டாம்? குடும்பத்துல சந்தோஷம் இல்லைன்னா மனுஷன் சாகிறதே மேல. தம்பி தம்பி, வேலு வேலு, இந்தடா. வாழ்வு மண்ணாகி போமா துயரோ நிலை, மண்ணாகி போமா துயரோ நிலைதானா, உலகம் இதுதானா? பண்பாடு இல்லாமல் மண் மீதே பாழாகி நொந்தேனே. தேனான வாழ்வு திசை மாறி போச்சே, நிம்மதி இழந்தாச்சே. தேனான வாழ்வு திசை மாறி போச்சே, நிம்மதி இழந்தாச்சே. தீராத பழியாச்சே. பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா, உலகம் இதுதானா. பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா, உலகம் இதுதானா.
அத்தா, உங்க சந்தோஷமான வாழ்க்கையில நானே தடையா இருக்கணும். நான் ஏதாவது தவறுதலா பேசிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. அமதா, என் மேல இருக்கிற ஆத்திரத்துல குழந்தை குடிக்கிற தண்ணியை கூடவா தட்டி விடணும்? கணவனுக்கு பிரியம் இல்லைன்னா மனைவிதான் சாகணுமே தவிர குழந்தையை பலி கொடுக்க கூடாதுன்னு தட்டி விட்டுட்டேன். அமதா, இவ்வளவு பயங்கரமான முடிவுக்கா போயிட்டேன். இந்த குழந்தையை விட்டு சாகிறதுக்கு உனக்கு எப்படி அமுதா மனசு துணிஞ்சுது? வேண்டாம் அமுதா, வேண்டாம். இனிமே இந்த மாதிரி முடிவுக்கு போகாது. அமுதா, இதப்பா, இந்த நிமிஷத்துல இருந்து என்ன மறந்துடும்படி இன்னைக்கே ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். நடந்ததையெல்லாம் மறந்துடு. வா. எங்க ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. மனவெறுத்து எங்க போறதுன்னு தெரியாம வீட்டை விட்டே புறப்பட்டு கடைசியா உங்களை மைசூர்ல சந்திச்சு. இதுதான் என் கதை. விமலா, நீ மனமாற நேசிச்ச காதலன் உன்னை கல்யாணம் செய்திருக்க மறுத்துட்டாருன்னு சொன்னே தவிர அந்த நபர் யாரு எவருன்னு சொல்லலையே. வேண்டாம் பங்கஜ், உனக்கும் நல்ல காலம் வரும். நீ மனசுல நினைச்ச காதலனே திரும்ப வந்து உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டாலும் செய்துக்குவார். பகற்கனவுதான் பங்கஜ். அவர் இப்போ தனிமையிலே இல்லை, ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறாரு. உன் உள்ளத்தை புரிஞ்சிக்காத அந்த ஆள் ஒரு நல்ல இதயம் இல்லாத மனுஷனாத்தான் இருப்பார். நேர்ல சந்திச்சா நானே நியாயம் கேட்டுருவேன். விமலா, இங்க இருக்க வளர்த்த பாவி அந்த மனுஷனை நம்பி நீ எந்த விஷயத்தையும் சொல்லிடாது. அவர் சொல்றதையும் நீ கேட்டுடாது. என்ன? தங்கஜம், என் உற்றார், உறவினர், மனைவி அனைவரும் உன்னை வெறுக்கின்றனர், என்னையும் நிந்திக்கின்றனர். ஆகையால் இதுவே என் கடைசி கடிதமாக கொண்டு என்னையும் நீ மறந்துவிடு, உன்னையும் நான் மறந்து விடுகிறேன். இதை மீறி என்னை மீண்டும் நீ சந்திக்க விரும்பினால் என் மனைவி, குழந்தை இவர்களை நான் காணவே முடியாது. வேலும் பங்கஜம், பங்கஜம், என்கிட்ட யாரும் எதையும் கேட்க வேண்டாம். பங்கஜம், இத பாரு, சந்தோஷத்தோட வந்த இப்ப ஏன் இப்படி சஞ்சலப்படுற? விமலா, இந்த கடிதத்துல வந்த செய்தி என் வாழ்க்கைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு. பங்கஜம், எங்க ஊர் டவுன் பஸ் முதலாளி வேலுவா? ஆமா, அவரேதான். பங்கஜம், என்கிட்ட யாரும் பேச, நான் தனிமையில இருக்க விரும்புறேன். ஐயா, வாங்க வாங்க வாங்க. அம்மா, அன்னைக்கே உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு வந்தனே. எனக்கே சீட்டு கொடுத்து வந்துட்டியா? இந்த வீட்டு விலாசி சீட்டு கொடுத்துட்டு வந்தனே சொல்ல வந்தேன். இன்னைக்கு வந்தீங்களே. ஓய், எங்கயா வர முடியுது? பிசினஸ் ஓடி சாதி இதுன்னு எத்தனை இருக்கு? இருக்கும் இருக்கும் இருக்கும். ஏய், பாட்டுங்கடா. சாப்பிடுங்க. என்ன இந்த வேலை தீரலையா நமக்கு? தீர்ந்துடும் கட்டையோட. 2 சூடு போட்டா அப்படியே தீர்ந்து போயிடும். மலை கல்லாலே அப்படியே வச்சு கட்டி வச்சிருக்கியா? என்னங்க பிரமாதம். இன்னும் 4 அடுக்கு மெத்த கட்ட போறேன். அது போக அண்டர் கிரவுண்ட் ஓஹோ கட்ட போறேன். மனுஷன் உங்க கைத்தடியா? ஆமாங்க. இவர் யாரு? நான் இந்த வீட்டு சொல்லு அதிகாரின்னு சொல்லையா. உங்க ஊர்ல டவுன் பஸ் ஆணையே தீட்டு கட்டுறேன். அவன் என்ன பையன்? குடி பையன். நம்ம கையில ஒரு ரவுண்டுக்கு வருவானா? அவங்க தொலைக்கத்தானே நாங்க 2 பேரும் உங்க கூட இருக்கோம். அவதான் ரொம்ப சிரமப்பட்டு போட்டிருக்கீங்க. எடுத்துக்க காத்தி மாதிரியே இல்ல. டீ மாதிரியே தேய்யா. ரோஜா ரோஜாப்பு மாதிரி இல்லையே. மல்லிகைப்பூங்க. சரி, அது போகட்டும். இந்த வேலுங்கிறவர் இருக்காரு, அவர் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளவர். அவர்கிட்ட இந்த
நிச்சயமா சில சமாச்சாரங்கள்ல நாங்க பேச வேண்டியிருக்கு. அவர் வந்த உடனே நாங்க ராயப்பேட்டை உட்லண்ட்ல இருக்கோம். அங்க வந்து சொல்லிடுறா வர்றேன். கூட வேணா அவர் வரட்டுமே. அது நல்லதானே. நானே கூட வந்து தானே பாட்டில் இருக்கு. ஆமா போங்க. விமலா, பங்கஜத்துக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி பலனே இல்லை. மேற்கொண்டு நீ இங்க இருக்கிறது முறையில்லை. வேலுவை காப்பாற்ற வேண்டியது நீ கடமை. புறப்படு, தாமதிக்காது. வேலு வராம இருக்க வழி செய். வேலு இங்க வராம இருக்க உடனே வழி செய். புறப்படு, தாமதிக்காதே. பங்கஜம், 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 வந்துட்டீங்களா? ஏன் எனக்கு இப்படி கடிதம் எழுதுனீங்க? பங்கஜம், நீ தவறுதலா நினைப்பேன்னு உங்ககிட்ட விஷயத்தை சொல்றதுக்காக உடனே புறப்பட்டு வந்தேன். இங்க பாரு, முகத்தை கைவிட்டு முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. பாக்கி விவரத்தை நான் அப்புறம் சொல்றேன். போ. பங்கஜா, பங்கஜா, ஏய் அடுத்த தெருவில் இருந்து கத்துற, பக்கத்துல வந்து சொல்ல. கூட மைசூர் போயிருந்தேன். அப்ப குழந்தைக்கெல்லாம் விளையாட்டு சாமான் வாங்கினாரு. இது அங்க இருந்தது. இது முகத்தை பார்த்ததும் உங்க ஞாபகம் வந்ததுன்னு உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இத பார்த்தா உன் முகஜாட இருக்கிறா. அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் பிரியாம இருக்கோம். ஏடா ஆமா வேலை இங்க இருக்காரா இங்க இருக்காரா? இப்ப கூட
வீட்டுல அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு வேலைன்னா அங்கதான் போயிருக்காரு. மன்னாரி, ஆபத்து வந்துட்டது. அங்க மெட்ராஸ்ல பங்கஜம் வீட்டுக்கு வேலு இனிமே வந்தா ஆளையே கொலை செய்யணும்னு ராமும் அவனுடைய சகாக்களும் பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதும் வேலு அங்க போகாம தடை செய்யதான் நான் ஓடியாந்தேன். ஐயோ, அண்ணா அங்கதானே போயிருக்காரு. அப்படியா? ஆமா. அப்ப நான் இப்பவே போறேன். அம்மா, நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த சமாச்சாரம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். வேலு வீட்டுக்கு இந்த விஷயத்தை உடனே தெரியப்படுத்து. நான் முதல்ல புறப்படுறேன். நீ போய் அமுதா அம்மா புறப்பட வேண்டிய ஏற்பாடுலாம் செய். நான் பின்னாடி வர்றேன். அந்த ராம பைய கூட்டத்தை ஒழிச்சு கட்டணும்டா. சரி, போனி. ஆமா, நீங்க எங்க போறீங்க? தடை செய்யாதை பூங்காவனம் போர் ஆரம்பமாகிவிட்டது. சங்கநாதம் முழங்கிவிட்டது. வெற்றியோட திரும்புகிறேன். வீர தமிழ்மணியை விடை கொடு. அண்ணி, அண்ணி, ஆபத்து வந்துடுது அண்ணி. என்னப்பா? அண்ணன் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மெட்ராஸ் தான் போயிருக்காரு. அங்க அவருக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு பழைய டவுன் பஸ் முதலாளி மக வந்து சொல்லிட்டு போகுது. என்ன உளற? இல்ல அண்ணி, உண்மையை தான் சொல்றேன். அப்ப புறப்படு. உடனே அத்தானே பாக்கணும். வாங்க, காரெல்லாம் ரெடியா இருக்கு. தூங்க விடுறானுங்களா? இந்த நேரத்துக்கு வந்து உயிரை வாங்குறானுங்க. கதவை தட்டுறாங்க. வேறு வழி உயிரோடு பார்க்க முடியாது. அவரை ஏன் இப்படி இம்சிக்கிறீர்கள்? இம்சிக்கிறேனா? என் வாழ்க்கை புத்தகத்தில் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை முன்னுக்கு பின் முரணாகவே அத்தியாயங்களை மாற்றி அமைத்து விடான் அந்த வேலு. ஒரு கண்டக்டர் பெண்ணை நான் கல்யாணித்துக் கொள்ள விரும்பினேன். அவளை அவன் மனம் செய்து கொண்டான். நான் மனம் புரிந்து கொள்ள வேண்டிய என் மாமன் மகளிடம் ஏதோ சொல்லி மயக்க அவளை ஊறவிட்டே ஓடச் செய்தான். நெடுநாளாக உன்னை நான் சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். ஒரு மனிதன் எத்தனை இடையூறு கழித்தால் பொறுக்க முடியும். அத்தனைக்கும் அவனை பழி தீர்க்க முடிவு கட்டினேன். அவன் அல்லல் படுவதைக் கண்டு ரசிக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதை இன்று முடிக்கப் போகிறேன். எங்கடா தடாவுரா? வெளியே போடா, நீ வெளியே. அர்த்தராத்திரியில் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து இப்படி அநியாயங்களை செய்ய என்ன தைரியம் உனக்கு? யார் நீ? உனக்கு அறிமுகம் இல்லாதவன், உன் ஆசை காதலனுக்கு தீராத பகைவன். அவருக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிருக்கான். பங்கஜம், வேறுவை போல் நீயும் பயமுறுத்துகிறாயா? அட்டக்காரி அல்லவா, கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் அதிகமாகத்தான் இருக்கும். அயோக்கியன், வராதையின் அருகே. அயோக்கியன் நானா வேணுவா? அவரை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது உனக்கு? மனைவி இருக்க மகன் இருக்க உன்னோடு திருந்தலையும் அவன் யோக்கியன், நான் அயோக்கியா? மானம் கட்டவனே, அடுத்தவன் மனைவியிடம் இப்படி பேச என்ன தைரியம் உனக்கு? மலர்பார்க்க மனமண்டபத்திலே மாங்கல்யத்தை உனக்கு கட்டிய கணவனா வேலை? மனித பண்பில்லாதவனே. அன்பு மட்டும் இருக்கிறது பங்கஜம். புத்தி கட்டவனே, போவழியே. நீ இல்லாதரா? திருட்டு நாயே. சமயத்தில் வந்தீங்க. என் கடைசி நேரத்திலேயாவது உங்க கண்ணால பார்க்க முடிஞ்சது அக்கா. அக்கா, உங்க வாழ்க்கைக்கு நானே இடத்துல இருந்தது தப்பு. என்ன மன்னிச்சிருங்க அக்கா.
குடும்பக்கார் அத்தார அந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்கப்பா. அவரை முதல்ல காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இத்தனை சம்பவங்களுக்கும் நீதான் காரணமா? எல்லாம் உனக்காகத்தான் அமுதா. அமுதா, நீ உன் அத்தானை உயிரோடு நீ பார்க்கவே முடியாது. என் அத்தானை என்ன செய்தாய்? அத்தா, இதுதான் என் தங்கை. பங்கஜம் அண்ணன், இனிமே வருத்தப்பட்டு புண்ணியம் இல்ல. மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை கவனிங்க. விமலாமா, ரொம்ப தேங்க்ஸ். அமுதா, நடந்ததை மறந்துடுங்க. என்ன செய்யலாம்? உங்க தங்கைக்கு ஆயுள் அவ்வளவுதான். அண்ணன், விமலாமா தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தினது. இவங்க இல்ல, இந்நேரம் என்ன நடந்திருக்குமோ? விமலா, அன்னைக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சது நீங்க தான். இன்னைக்கு எங்க குடும்பத்தையும் உயிரோட காப்பாத்துனது நீங்க தான். இனிமே என் சகோதரி போல நீங்க என் வீட்டிலே இருக்கலாம். அமுதா, இறந்த உன் தங்கைக்கு பதிலா விமலாவும் உன் தங்கையா பாவம். என்னடா எப்பதான் சொல்லிக்கிறவங்களா வந்துட்டீங்க? தன்னால கஷ்டப்பட்டு தலைதறிக்க ஓடியாந்துருக்கோம். கிறங்கி போய் ஆமா சுத்து கொலை வெட்டுனாங்களே, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது. முடிஞ்சது இல்ல? அது போட்டு பேர பிள்ளை எங்க மணி பயிலங்கடா? எங்க சண்டையில தம்பி பார்த்து பயந்துட்டா இருந்தான். நான் கொண்டு போய் இப்பதான் தூக்கிட்டு வரல. தூங்குற உள்ள எழுதப்படாதா? இங்க ஏதோ டிபிக்கல் நடந்திருக்குதுங்க. அதெல்லாம் ஒரு டிபிகல் இல்லைங்க, எல்லா டிபிகலும் போயிட்டுது. இனிமே நீங்க இந்த டிபிகல்ங்கிற வார்த்தையை விட்டுடுங்க. கட்டின பொண்டாட்டி துரோகம் பண்ணா இப்படித்தான் கஷ்டப்பட வேண்டி வரும். நான் சொல்றத மனசுல நல்லா ஒரு பக்கத்துல போட்டு வை. ஆமா தம்பி. தம்பி, இனிமேலாவது ஐயா பேச்ச கேட்டு நல்லபடியா நடங்க. ஆமா, அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா நடந்துட்டது. ஊருக்கு புறப்பட வேண்டியது தானே? ஆமா, அங்க பூங்காவனம் குழந்தைகிட்டு இருக்கான். ஏய் பாத்தியாடா, பய தாலி கட்டி சொற்ப காலம் தான் ஆச்சு. அதுக்குள்ள பொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறை பாத்தியா? நீ இருக்கிறிய. சரி சரி, இருந்த வரைக்கும் போதும். இனிமேலாவது அமுதாவோட குடியும் கொடுத்தனமா, புள்ளையும் குட்டியுமா கண்ணும் கருத்துமா இருக்கணும். தெரிஞ்சுதா? அப்பா, ஊருக்கு புறப்படலாமா? யோ சரியா, அதுக்குள்ள ஓம் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சா? நல்ல ஆளுங்க. சரி, கதை நல்லபடியா முடிஞ்சிருச்சு, எல்லாம் போகலாம்.